ஊட்டி ஏறுற வரை செம வெயிலாக இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே காட்டுற பாருங்க, செம மழை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க கைஸ், இதுதான் மசனகுடி ரோடு. இந்த ரோட்டில் தான் வந்து பைக்கர்ஸ் எல்லாம் நாட் அலவுடு. இதை வீடியோ எடுத்ததுக்கு போலீஸ்காரன் மறைக்கிறாங்க கைஸ். கைஸ் வென் லாக்டவுன் கீழே இறங்கும் போது எப்படி இருக்கு பாருங்க ரோடு. கைஸ் இதுதான் கைஸ் டெஸ்டினேஷன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஊட்டியில்? 360 டிகிரி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. Cringe and it is peak. Guys, இங்க பாருங்க guys, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு நிலா. அண்ட் இந்த சைடெல்லாம் அழகா லைட் போட்டு செம்மையா இருக்கு guys ஈவினிங் டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபீர் எக்ஸ்ப்ளோரர். வீக்லி டூர்ல இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் வந்து நீலகிரி ஊட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ வந்து எக்ஸாக்டா டைம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதியானம் 1 மணி ஆயிருச்சு. நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம். அதாவது ஆஃப் டே ட்ரிப்ல வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி போய் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2:40 ஆச்சு. கரெக்டா நாங்க 1 மணிக்கு கிளம்பணும். 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். மேட்டுப்பாளையத்தில் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக இப்போ 2:40 வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஏர்பின்மெண்ட் வந்து ஏறுறோம். இப்போ வரைக்கும் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா செம்ம வெயில் தான் கைஸ். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர்ற வரைக்கும் ஃபுல்லும் வெயிலாக தான் இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஏறுறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. போக உங்களுக்கு கிளியராக வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். கைஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்காராக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல என்னன்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. இது வந்து நாங்கள் கூகுளில் செக் பண்ணல ஆக்சுவலி. அதனால பிளானை இங்கே வந்து தான் மாற்றணும். இப்போ வந்து கரெக்டாக ஊட்டியில் தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ அதே வழியில் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கிளியராக எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன் கைஸ். நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஏறுற வரை செம வெயிலாக இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே காட்டுற பாருங்க, செம மழை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னி வந்து எங்கள் டெஸ்டினேஷன் வந்து இன்னி வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 12 கிலோமீட்டரில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் மலையில் லாக் ஆயிடுவோம் அப்படிங்கிறத தோணுது. ஷூட்டிங் ஸ்பாட் போகிற ரூட் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. எல்லா மரமும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அண்ட் கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. செம கூலிங்காக இருக்குது கைஸ். பாருங்க கைஸ், இதுதான் மசனகுடி ரோடு. இந்த ரோட்டில் தான் வந்து பைக்கர்ஸ் எல்லாம் நாட் அலவுடு. அதாவது அந்த ஊர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க தான் அலவுடு. இதை வீடியோ எடுத்ததுக்கு போலீஸ்காரன் மறைக்கிறாங்க கைஸ். இன்னைக்கு கொஞ்சம் தூரத்தில் பைன் ஃபாரஸ்ட் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஷூட்டிங் ஸ்பாட்டும் வந்துடும். இன்னி ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கைஸ். என்ன விஷயம்னா, மழை வந்துச்சுன்னா நாங்கள் சிக்கிடுவோம், அதான் பயம். அதர்வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கைஸ், டிசம்பர் மந்த் வந்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு பஞ்சமே இருக்காது. வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பைன் ஃபாரஸ்டோட ஆக்சுவலாக உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்க. டூரிஸ்ட்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் நாங்கள் போகிறோம். சரி 6 மணி வரை அலவுடு அப்படிங்கிறதுனால அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். பாருங்க, பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. இதுதான் கைஸ் பைன் ஃபாரஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி ஆகணும். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம் கைஸ். ஒன் டைம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த மலையில் சிக்கி கஷ்டப்பட்டுருப்போம். இந்த இடம் தான். ஸோ கைஸ், நாங்கள் வந்து டைமிங் இல்லாதனால நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் போகல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் போயிருப்போம். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில். ஸோ அதனால தான் இந்த டைம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இனி ஜஸ்ட்டு 5 கிலோமீட்டரில் ஸ்பாட் வந்துடும். இனி அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து கிளியராக எல்லாமே சொல்கிறேன் கைஸ். தெலுங்கு தொட்டு இறங்கி பாருங்க கைஸ், இடம் எப்படி இருக்குன்னு. கைஸ், வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஒரு சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு கிரவுண்டு. இந்த மாதிரி இடத்துல தான் கரடிகள் அதிகமாக சுத்தம். இன்கேஸ் கரடிகளை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் கைஸ். வென் லாக்டவுன் கீழே இறங்கும் போது எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ஒரு ஹிமாலயனோ வேறு ஏதாவது ஒரு
அட்வென்ச்சர் பைக்னால் சூப்பராக இருக்கும். ஆக்டிவாலே நாங்கள் போகிற முடியல, கண்டிப்பாக எங்களை பாராட்டணும். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த ஸ்பாட் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஊட்டி பைன் ஃபாரஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல கைஸ், அதை தாண்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வென்லாக் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இறக்கம் வரும். அந்த இறக்கத்தில் இவ்வளோ நேரம் இறங்கணும்ல, அந்த இறக்கம் பேர் தான் வென்லாக் டவுன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது எந்த டூரிஸ்ட்டும் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இறக்கத்தில் தான் ஆக்சுவலி இது வந்து வண்டி போகிற இடம் தான். ஸோ ஒரு நல்ல வண்டி ஏதாவது அட்வென்ச்சர் பைக் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பராக இங்கே ஓட்டிகிட்டு போகலாம். இங்கே வந்து எங்கள் வண்டி இறங்காது அப்படிங்கிறனால அங்கே வச்சுருக்கேன் கைஸ். இப்போ வந்து ஐயோ பார்த்தீங்களா கைஸ், நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ் வென்லாக் டவுன்ஸில் கீழே இறங்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இன்கேஸ் இது ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் கைஸ், இதுதான் கைஸ் டெஸ்டினேஷன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஊட்டியில். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வென்லாக் டவுன்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. கைஸ் அதான் கைஸ், நீங்கள் ஊட்டியில் வந்து கொஞ்ச நேரம் வந்து இங்கே வந்து அதிகமான டூரிஸ்ட் வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். பாருங்கள் ஆளுகளே இல்லை கைஸ், கொட்டுது கைஸ், ஆளுகளே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க ப்ளஸ் கொட்டுது கைஸ். பாசித் கொஞ்ச நேரமாக என்னமோ சொல்லிட்டு இருக்கான். சொல்லு பாசித், எப்படி இருக்கு ஏரியா? பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்த பார்க்கணும்னு நினச்சின்னா பார்க்கலாம். காலி கிரவுண்டில் இருக்குது. ஆமாம், அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடலாம். அப்படியே பசங்களோட நீங்கள் ஒரு 10 பேர் 12 பேர் வந்தீங்கன்னா காரை நீங்கள் அப்படியே கீழே இறக்கி போட்டு அழகாக கிரிக்கெட்லாம் விளையாடலாம். கிரிக்கெட்டில் வரக்கூடிய கைஸ் இது வந்து ஆஃப் ரோடு. ஆமாம், இல்லை ஆஃப் ரோடு இறங்கும். இது எல்லா கார் மேக்ஸிமம் கார் எல்லாமே இறங்கும். கஷ்டம் இறங்கும்டா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பு இது இருக்குது. ஜீப்பில் வந்து எப்படி ஒரு ஆளுக்கு வந்து 100லேருந்து 150 வரை ஆக்கி போட்டு அதையும் வந்து ஒரு டூரிசமாக பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட கார் இருந்துச்சுன்னா நீங்களே இறக்கலாம். இது அலவுட்டு தான். நாங்கள் பைக்கில் வந்து 75% வந்தோம், 25% தான் நடந்தோம், ட்ரெக்கிங் மாதிரி வந்தோம். அண்டு நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இறக்கி இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. இன்னி கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறோம், உள்ளே என்னமெல்லாம் இருக்குது, என்ன இது அப்படிங்கிறத ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். வென்லாக் டவுனில் இந்த பாருங்க ஒரு மலை, இந்த மலையில் ஏறி பார்ப்போம். அந்த கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்களா மழை வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னாடி நடக்கிறேங்க, பார்ப்போம். கைஸ் அந்த மலை மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். பாசித்தும் வந்துட்டு இருக்கோம். பாசித் எப்படி இருக்குடா ஸ்பாட்டு? செமையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மெயினாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம். அதுதான். எல்லா டூரிஸ்ட் டெஸ்டினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறனால நமக்கு செம்ம போரிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தனியான இடத்துல இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி ஆளுகளே இல்லாத இடத்துல இந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்குறது வந்து நம்ம ப்ரைவசியும் நல்லாயிருக்கும். அண்டு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த ரீசெண்ட் டைமில் எல்லாருமே அதான் கேட்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து அதிகமான டூரிஸ்ட் இருக்கிற பிளேஸ் வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து மலையை பிடிக்கும், மலை மேலே ஏறுறது ரொம்ப பிடிக்கும். வாவ், உண்மையாலுமே பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கைஸ். ஓ மை காட். ஆனால் பாருங்க, கொஞ்சம் ஏறும்போது மூச்சு வருது. ஓ மை காட். அந்த மலை ஃபுல்லாக ஏறிட்டோம் கைஸ். உண்மையாலுமே வென்லாக் டவுன் வந்து கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ் தான். ஆளுகளே இல்லாதனால ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். கஷ்டப்பட்டு அந்த சின்ன மலை மாதிரி இருக்கிற இடத்துல பிளேஸ் ஏறினா திரும்பி பார்த்தா எங்கள் வண்டி நிற்குதுங்க. என்னன்னு பார்த்தா நாங்கள் வண்டி நிறுத்திட்டு இப்படி இறங்கியிருக்கலாம். பட் நாங்கள் ஒரு ஆஃப் ரோடு வழி இறங்கிட்டோம். அதாவது தெரியாதுல, அதாவது ஒரு டூரிஸ்ட் பின்னாடி நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும்.
வண்டி பின்னாடி கரெக்டாக இங்கே தான் நிற்கிது. இங்கேருந்து இப்படி இறங்கினாலே அந்த வென்லாக் டவுன்ஸ்க்கு வந்து அழகாக இறங்கிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இங்கே இறங்குறதுக்கு. அதாவது அங்கே அந்த நாங்கள் வரும்போது இறங்கணும்ல அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார் ட்ரெக்கிங்க்காக இங்கேருந்து இங்கே இறங்குறத சுற்றி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அண்டு கரெக்டாக நாங்கள் நிறுத்தின இடத்துல நீங்களும் நிறுத்திட்டு இந்த வழியாக இறங்கினாலே உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். அண்டு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். போய் டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அண்டு தனியாக போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை இயற்கையை வந்து தனியாக என்ஜாய் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஊட்டி மாதிரி ஒரு பிளேஸில் அதிகமான ஆளுங்க இல்லாமல் தனிமையை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து சஜஸ்டட். பஸ் நீ என்ன நினைக்கிறேன்? இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி ஏறினதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அதை காட்டுங்க ப்ரோ. அங்கே பாருங்க. இல்லை இவர் வந்து உங்களுக்கு செல்ஃபியில் காட்டாது, அதே பேக்கில் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். நான் பேக் கேமராலே காட்டுறேன் எப்படி இருக்கு. அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக ஃபைன் ஃபாரஸ்ட், நாங்கள் மலை. அதான் நாங்கள் உட்காந்ததும் அப்படியே கீழே ஒரு புல் தரையில் தான் இதில் உட்காந்து படுக்க செஞ்சிடலாம். நம்பர் 1 புல் skies மாதிரி. நாங்கள் அங்கேருந்து ஏறினதுக்கப்புறம் இவன் என் வண்டிங்கிறான், நம்ம வண்டி இல்லடா அப்படிங்கிறேன். பட் பார்த்தா அது என் வண்டி தான். அதுதான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியல, இல்லாட்டி இப்படி இறங்கியிருப்போம். ஜீப் சஃபாரிக்காக அவ்வளோ கரம்புறான ரோடை போட்டு வச்சிருக்கோம். ஆமாம், நம்ம கீழே போய் ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் பார்த்துட்டு ஆமாம் திரும்பி இந்த வழியில ஏறிடலான்னு இருக்கோம். ஏன்னா சுற்றி ஏறது ரொம்ப ஏறது வந்து கண்டிப்பாக கஷ்டம். இந்த வழியாக ஏறினா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கஷ்டம். ஸோ இப்போ அந்த டூரிஸ்ட்டு அங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்து உள்ள அந்த பைன் ஃபாரஸ்ட் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த இதில் ஜீப்பில் தான் வந்தாங்க. நாங்கள் இப்படியே வந்துட்டோம். ஸோ கைஸ் இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம். அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் அந்த வியூவை காட்டுறோம். பேக் கேமராவில் அந்த வியூவை காட்டுறேன். அண்டு இப்போ கீழே இறங்க போகிறோம், பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். அப்படியே இதே வழியில் மேலே ஏறுறோம். அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், கோயம்புத்தூர் போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். இதுதான் கைஸ் நாங்கள் நின்றுட்டு இருந்தேன், அதாவது உட்காந்துட்டு இருந்த இடத்தோட வியூ பாயிண்ட். 360 டிகிரி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத பிளேஸ். அண்ட் தயவுசெய்து எதாவது ஃபுட்டு எதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதோட வேஸ்ட்டை வந்து இங்கேயே போட்டுறாதீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இது. இதில் வந்து அந்த புல்ஷீட்டை தவிர மிச்சம் எதுவுமே இல்லை, குப்பை எதுவுமே பெருசாக தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ் வந்து தயவுசெய்து கெடுத்துறாதீங்க கைஸ். ஸோ இப்போ கீழே இறங்குறேன் கைஸ். பாசித் முன்னாடி போயிட்டுருக்கான். மேலே ஏறும்போது எவ்வளோ கஷ்டம், அதோட 10% கூட கீழே இறங்கும்போது ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளே இறங்கிடுவோம். உங்களுக்கு ஒரு பிளான் சொல்கிறேன். ஏறும்போது வேணால் சுற்றி ஏறிக்கிங்க, இறங்கும்போது இப்படியே இறங்கிங்க. அதான் ஃபேமிலியோட வந்தா. ஆமாம் பாய்ஸை வந்து எப்படி ஏறிட்டு இப்படி இறங்கி. ஆமாம். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைன் ஃபாரஸ்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். அண்டு சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளோட நிறைய பசங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இதுதான் அந்த பிளேஸ். இந்த மாதிரி அழகாக மரம் சாஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இடத்துல அழகாக நம்ம உட்காந்து அழகாக கிளிக்ஸ் எடுக்கலாம். அண்டு பைன் ஃபாரஸ்ட்டோட பைன் இதுதான் கைஸ். இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இதுதான் அந்த பைன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு 2 எண்ணத்தை எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எதுக்குன்னா எனக்கே தெரில. அண்டு ஈவினிங் டைமில் வந்து சூப்பராக இருக்குது கைஸ் உண்மையாலுமே. அண்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளோட பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடம் வந்து பயங்கரமான பிளேஸ் தான். அண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு 1/2 hour இருப்போம். அண்ட் எக்ஸாக்ட்லி 6 மணிக்கு வந்து நாங்கள் மேலே ஏறிடுவோம். மேலே ஏறினதுக்கப்புறம் ஊட்டியில் வந்து உண்மையாலுமே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். மிஸ்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அங்கேயே வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓவராலாக இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக விரும்புகிற ஆளுகளுக்கு வந்து இந்த இடம் வந்து டெஃபினெட்லி ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினெட்லி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எதுவும் கிரின்ஸ் அண்ட் டு ஸ்பீக் கைஸ். நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6:15 ஆச்சு. பிளேஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. வானத்துக்கும் பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நிலா அண்டு மேகத்தோட கலரும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சைடெல்லாம் அழகாக லைட் போட்டு செம்மையாக இருக்குது கைஸ். ஈவினிங் டைம் இந்த பிளேஸ் வந்து நாங்கள் சுற்றி பார்க்குறதில்ல
பியூட்டிஃபுல்லான பிளேஸ். முழு நிலா, அழகான வானம், செம்ம கிளைமேட்டு, ரெண்டு சைடும் அழகான பைன் ஃபாரஸ்ட்டு, பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வாவ். நிலாவை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் guys. கேமரால அவ்வளோ கிளியராக தெரியல, பட் சூப்பராக இருக்கு. நாங்கள் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு guys. பாருங்க.